வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. விபரீதமான வியட்நாம் போரின் விரிவான வரலாற்றை கூறும் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே டியன் பியன் பூ பிரெஞ்சு பேரரசின் வீழ்ச்சி. வரலாற்றில் சில போர்கள் ஒரு நகரத்தை மட்டும் மாற்றுவது இல்லை, ஒரு பேரரசின் முடிவையும் அறிவிக்கின்றன. 1954 அந்த அறிவிப்பு எழுதப்பட்டது டியன் பியன் பூ. பிரெஞ்சு நம்பிக்கை ஒரு பள்ளத்தாக்கு. வட வியட்நாம் மலைகளால் சுற்றப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு. பிரான்ஸ் நினைத்தது, இங்கே நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம், இங்கே வியட்மின் நம்மை நெருங்க முடியாது. அந்த நம்பிக்கையே அவர்களின் பெரிய தவறாக இருந்தது. வானிலிருந்து வந்த அகம்பாவம். பிரெஞ்சு படைகள் விமானங்கள் மூலம் இறங்கின. தற்காலிக விமான நிலையம், வலுவான கோட்டைகள். அவர்கள் எண்ணம் வானிலிருந்து சப்ளை, தரையில் கட்டுப்பாடு. ஆனால் அவர்கள் மறந்தது, மலைகள் வானத்தை எப்போதும் பார்க்கும். வியட்மின் மண்ணோடு கலந்த போர். வியட்மின் விமானங்கள் இல்லை, டாங்குகள் இல்லை, ஆனால் பொறுமை, திட்டம், மக்கள் ஆதரவு. விவசாயிகள் பீரங்கிகளை மலைமேல் தூக்கினர். இரவு நேரத்தில் பாதைகளை வெட்டினர். உணவை தங்களிடமிருந்து பகிர்ந்து கொண்டனர். இது ஒரு படை அல்ல, ஒரு மக்கள் இயக்கம். பீரங்கிகள் பேசத் தொடங்கின. 1954 மார்ச். மலைகள் திடீரென உயிர் பெற்றன. பீரங்கி தாக்குதல், விமான நிலையம் சேதம், சப்ளை துண்டிப்பு, கோட்டைகள் ஒவ்வொன்றாக வீழ்ந்தன. பிரெஞ்சு படைகள் அதிர்ச்சி அடைந்தன. பள்ளத்தாக்கில் ஒரு கன்னி. டியன் பியன் பூ இப்போது ஒரு பள்ளத்தாக்கு அல்ல, ஒரு கன்னி. மேலே வியட்மின் படைகள், கீழே பிரெஞ்சு படைகள். எங்கும் பாதுகாப்பு இல்லை. நாட்கள், வாரங்கள். போர் ஒரு நாளில் முடியவில்லை. வாரங்கள். உணவு குறைவு, காயங்கள், சோர்வு. பிரெஞ்சு வீரர்கள் வானத்தை பார்த்தனர். உதவி வருமா? உதவி வரவில்லை. உலக சக்திகள் பார்த்தன, ஆனால் நேரடி உதவி இல்லை. பிரான்ஸ் தனியாக நின்றது. ஆம், ஒரு பேரரசு தனித்து விடப்பட்டது. இறுதி தாக்குதல். மே 1954 வியட்மின் படைகள் இறுதி தாக்குதலை தொடங்கியது. அகழிகள் முன்னேறின, கோட்டைகள் வீழ்ந்தன, எதிர்ப்பு மங்கியது. பிரெஞ்சு கொடி கீழே விழுந்தது. ஒரு கொடி விழுந்தது, ஒரு காலம் முடிந்தது. டியன் பியன் பூ ஒரு போர் தோல்வி அல்ல, ஒரு பேர் அரசின் முடிவு. பிரெஞ்சு காலனித்துவம் வியட்நாமில் முடிந்து போனது. உலகம் பார்த்தது, காலனிகள் எப்போதும் அடிமையாக இருக்காது. உலகம் கற்ற பாடம். இந்த போர் ஆசியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் ஒரு செய்தி. பேரரசுகள் அழியக்கூடும், ஒரு கிராமத்து விவசாயியும் வரலாற்றை மாற்ற முடியும். விடுதலையின் விலை இந்த வெற்றி. எளிதல்ல, ஆனால் ஆயிரக்கணக்கான உயிர்கள், பெரும் தியாகம். அது ஒரு தேசத்தின் முதுகெலும்பை நிமிர வைத்தது. நிறைவாக, டியன் பியன் பூ ஒரு இடம், ஆனால் ஒரு சின்னம். காலனித்துவத்தின் வீழ்ச்சி, புரட்சியின் வெற்றி. ஆனால் இந்த வெற்றி அமைதியை கொடுக்கவில்லை. அது ஒரு புதிய போரின் வாசலை திறந்துவிட்டது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடம் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.